மருத்துவர் பாலாஜி கத்திக்குத்து சம்பவத்தில் வெளியாகி இருக்கிறது எஃப்ஐஆர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமனிடம் கேட்கலாம். சாலமன், அந்த குற்றவாளி மீது எந்தெந்த பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன சாலமன்? சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில மருத்துவர் பாலாஜி விக்னேஷ் என்பவர் நேற்று காலை மருத்துவமனை வளாகத்திலேயே அவர் கத்தியால் குத்திய சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியுள்ள நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக விக்னேஷ் என்பவரை கிண்டி போலீசார் கைது செய்து அவர் மீது மொத்தம் 7 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்தனர். குறிப்பாக கொலை முயற்சி, ஆபாசமாக பேசுதல், அப்புறம் தமிழ்நாடு மருத்துவ பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்ட 7 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து அவரை புழல் சிறையில அடைத்தனர். இந்த நிலையில கிண்டி போலீசார் பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கை காப்பியானது தற்போது வெளியாகி உள்ளது. குறிப்பாக அதுல மருத்துவரான சேதுராஜன் என்பவர் அளித்த புகாரின் பேர்ல தான் இந்த 7 பிரிவின் கீழே விக்னேஷ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த சேதுராஜன் என்ன மாதிரியான அவர் வாக்குமூலத்தை இந்த முதல் தகவல் அறிக்கையில பதிவு செய்துள்ளார். குறிப்பாக இவர் சேதுராஜன் என்பவர் அந்த மருத்துவமனையின் புற்றுநோய் பிரிவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு அறையில தான் இருந்ததாகவும், அப்போது அதிகப்படியான சத்தம் கேட்டதால தான் அந்த புற்றுநோய் சம்பந்தப்பட்ட அறையை எட்டி பார்த்த போது பாலாஜி ஜெகநாதன் என்பவரின் அறை உள்பக்கமாக தாளிடப்பட்டதன் நிலையில தான் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்த போது அதுல தொடர்ச்சியாக பாலாஜியை அந்த விக்னேஷ் என்பவர், குற்றவாளியான விக்னேஷ் என்பவர் தொடர்ச்சியாக மிரட்டி வந்ததாகவும், அதன் பின்னதாக அவர் ஏன் தனது தாய்க்கு தவறான சிகிச்சை அளித்தாய் என கேட்டு மிரட்டி இருந்ததாகவும், அதன் பின்பாக திடீரென கையில அந்த மருத்துவரை விக்னேஷ் தாக்கி அதன் பின்பாக கத்தியில தாக்கி விட்டது தெரிய வந்தது. அதன் பின்பாக அந்த விக்னேஷ் என்பவர் கதவை தாளிட்ட கதவை திறந்த பின்பு யாராவது தன்னிடம் இருந்து கிட்டே வந்தால் உன்னையும் குத்தி விடுவேன் என அவர் விக்னேஷ் என்பவர் மிரட்டி இருப்பதாகவும் அந்த முதல் தகவல் அறிக்கையில தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் தான் முழுவதுமாக மருத்துவர் பாலாஜியை குத்தி விட்டதாகவும், அவர் பிழைக்க மாட்டார் எனவும், என்னை பிடிக்க வந்தால் தான் கத்தியை எடுத்து தாக்கி விடுவேன் எனவும் அந்த முதல் தகவல் அறிக்கையில அந்த சேதுராஜன் என்பவர் வாக்குமூலமாக அளித்துள்ளார். இந்த அடிப்படையில தான் தற்போது இந்த வழக்கு பதிவான செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பின்பாக அவர் கைது செய்யப்பட்டு அதன் பின்பாக தான் போலீசாரிடம் விசாரணைக்கு பிறகு அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. அதன் முதல் தகவல் அறிக்கை தான் தற்போது வெளியாகியுள்ளது. சாலமன், காவல்துறையினரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? போலீசார், கிண்டி போலீசார் விக்னேஷை கைது செய்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்துள்ள நிலையில அடுத்த கட்டமாக அவருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவலானது வழங்கப்பட்டுள்ளது. அந்த நீதிமன்ற காவலுக்கு பின்னர் அவர் மீண்டும் சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்படுவார். அப்போது இவர் மீதான மொத்த குற்றம் சம்பந்தமான அனைத்து நகல்களையும் நீதிமன்றத்தில் போலீசார் தரப்புல வழங்கப்படுவார்கள். இன்னும் வேறு என்னென்ன ஆதாரங்கள் உள்ளது, அதாவது இவர் இதற்கு முன்னதாக யாரிடமாவது பேசியுள்ளாரா, இந்த கத்தியை எங்கிருந்து கொண்டு வந்தார், அந்த கத்திக்கு இந்த தாக்குதலுக்கு வேற ஏதேனும் யாராவது தூண்ட விடப்பட்டுள்ளதா என்ற முழு கோணங்கள்ல போலீசார் தற்போது தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அவர் மருத்துவமனையில இந்த புற்றுநோய் மருத்துவர் தனியாக இருப்பதை அறிந்து எப்படி உள்ளே வந்தார், இதற்கு ஏதேனும் ஹாஸ்பிட்டல்ல இருந்தே யாராவது தகவல் கொடுத்தார்களா, அவரது நண்பர்கள் ஏதேனும் உள்ள வந்தாரா என்ற முழு கோணங்கள்ல தற்போது கிண்டி போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவரது செல்போனையும் தற்போது பறிமுதல் செய்து வைத்திருப்பதால அந்த செல்போன்ல யார் யாருக்கெல்லாம் கடந்த சில நாட்களாக அவர் பேசியுள்ளார் என்ற கோணங்கள்ல தற்போது தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாலமன்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.